ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்காரம். வெல்கம் டு ரூபி சமையல். ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் ஹல்வா. ஸோ ஈஸி, ஸோ ஹெல்த்தி. இதுக்கு நல்லா கோபுரமாக ஒரு கப் அளவுக்கு நான் கேரட் எடுத்திருக்கேன். ஒரு பேன் இல்லாட்டி கனமான வானல் அது மாதிரி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு அளவாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கலர் மாறிடுச்சு பாருங்கள். பருப்பு எல்லாத்தையும் இன்சைடு எடுத்து வச்சுடுங்க. முந்திரி பருப்பு வறுத்த அதே நெய்யில் இப்போ ஒரு கப் கோபுரமாக எடுத்த கேரட் துருவுனதுங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. 1 மினிட் வதக்கியாச்சுங்க. எந்த கப்பில் கேரட் அளந்தீங்களோ அதே கப்பில் 1.25 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே காய்ச்சி வச்ச பால் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யோட பாலோட வேகிறப்ப அல்வா இன்னும் ருசியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து இந்த பாலில் நல்லா சுருங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு கொதிக்கிட்டோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க, இல்லாட்டி பால் பொங்கி பொங்கி வருங்க. அப்பப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டு வேக வைங்க. பால் நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் கேரட் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை இதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலக்க கலக்க திரும்ப தண்ணி ஆகிடுங்க. திரும்ப சுருண்டு வரணும். சம்டைம் கேரட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. அந்த மாதிரி ஸ்வீட்டான கேரட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை குறைச்சி போடுங்க. அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். கேரட் இருந்தால் போதும், துருவிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க கேரட் ஹல்வா. மேற்கொண்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஹல்வாவுக்கு அதிக நெய் தேவைப்படாதுங்க. மிஞ்சி போனால் 3லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. அல்வா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சுங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, வறுத்து வச்ச முந்திரி பருப்பை இதில் சேர்த்து கலந்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடுங்க. இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் அல்வா பதத்துக்கு வந்துடுங்க. ரொம்ப கெட்டி பண்ணி தண்ணியெலாம் ட்ரை ஆகி நீங்கள் அல்வாவை எடுத்தீங்க அப்படின்னா சூடு ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாகிடுங்க. சர்க்கரையெல்லாம் மேலே வந்து நிற்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நீங்கள் பவுலில் மாற்றிக்கோங்க. ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கேரட் ஹல்வா ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.